வந்துட்டியாடா? என்ன ஒரு அழகு, என்ன ஒரு இடை, என்ன ஒரு நடை. பெண்ணை உன்னை பார்க்கிற போது நான் மட்டும் ஒரு சிட்டுக்குருவியாக பிறந்திருந்தா உன் கூந்தலில் கூட வெட்டி வாழ்ந்திருப்பேன். அங்க வேண்டா, கூந்தலில் கூட வெட்டி வாழ்ந்திருப்பேன். நான் மட்டும் ஒரு பட்டினூலாக பிறந்திருந்தா உன் மாறு மீது சாய்ந்திருப்பேன். எனக்கு கூட பண்ண இல்லையே, அது கிடைக்காது உனக்கு. மரக்குள்ளே 4 பேர்த்த ஸ்கூட்டில உட்கார வச்சு அழைச்சின்னு வந்து கேட்டேன். அவங்க பாடு என்ன ஆக போது தெரியல. இருந்தாலும் பாக்குற போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மங்கம்மா சோழ, மங்கம்மா சோழ மாலை மேல, மங்கம்மா மங்கம்மா சோழ மாலை மேல போற வழி மேல இவன் வருவாளா, இவன் வருவாளா வரமாட்டாளன்னு வழிய பாக்குறேன். மொத்தம் தருவாளா தர மாட்டாளன்னு தடுக்கிறேன். பொம்பளை மணி பார்த்ததே இல்லையா? பார்த்தத நம்ம 9 மணிக்கு மேல பார்க்க மாட்டோம். எனக்கு டைம் சரியில்லை. 9 மணிக்கு என்னாச்சு உனக்கு? 9 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கார சொல்லிட்டான். டேய், பொம்பளை கண்டா அடக்க சாக்கமா பேச தெரியாது உனக்கு? சொல்லுடா. என்ன ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த செட்ல நான் மோசமான பொம்பளை கேட்டு பாரு. தெரியுமா தெரியுமா, சொம்பளை எடுத்து உள்ளவங்க. டேய், நீ பார்த்த உடனே இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? அடி சோழ கொள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சவரே, அந்த வாழக்குள்ளே என்ன பத்திய பண்ணவரே, அப்படி வழக்கு பண்ணவரே. அந்த வாழத்துக்குள்ளே என்ன
வச்சு எம்மன்னவாளே அப்படியே வளைச்சு கொடுத்தவளே நோய் நோய் என்ன பார்த்து கண்ட 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 இடத்துல எல்லாம் கண்ணெடுத்த என்ன கண்ணக்காக கண்ணி வச்சு என்ன கண்ணக்காக கண்ணி அப்படியே இருந்தாலும் சரி அம்மா யாரு என்ன சமாச்சாரம் அதுக்கு முன்பதாக அதாவது என்னுடைய வேடத்தை பாராட்டி சங்கரன் அணங்கப்பட்டவங்க ஆடும் சபை பாடும் சபையில கூத்தாடி வாக்கோ குருவாக்குன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பேசாதீங்க. என்னைக்கு வந்து வயிற்றுக்கு சோறு போட்டவங்களும் காசு கொடுத்தவங்களும் மறக்கூடாது. எத்தனை பேத்துக்கிட்ட நீ வாங்கியிருப்ப அதாவது குடும்பமாகப்பட்டது அதாவது ஏற்படும் பக்கலாம் போர்ப்பாக அள்ளி போல கலகழுத்து அருகு போல வேறுற்று மூங்கில் போல 3000 கிளைகளுத்து பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்களோட இந்த அம்மனுடைய அருள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். அதே போல இங்க பாரு என்ன பார்த்த ஆம்பளைக்கெல்லாம் பொம்பளைக்கு அடக்கம் புரியலையா? இனிமேலுக்கு நான் தாங்க மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் ஆம்பளையால தாங்க முடியும். நீங்க சொல்லிட்டேன் உலகத்திலே ஆம்பளை தாண்டி பெருசு. பொம்பளை தானே பெருசு. ஆம்பளை தான் பெருசு. பொம்பளை தானே பெருசுங்க. 150 டங்கு டிங்கு மாதிரி டவுட கேப்ப மாதிரி எல்லாடி ஒருத்த 100 ரூபாய் கோத்துட்டாங்கன்றதுக்காக நாங்க கீழே போக மாட்டோம். நீ 50 ரூபாய் மேல கோத்துட்ட நீ பெரிய ஆளா? அடிச்சு பாவாடி கழிச்சு போடுவேன். என்னடா சொல்ற? உலகத்துல ஆம்பளை தாண்டி பெருசு. பொம்பளை தானே பெருசு. எதனை பெருசு? பொம்பளை தானே பெருசு. எதனை பெருசு? டேய் எப்படி நீ கேக்குற? பெருசு இந்த பூமாதேவி யாரு? பொம்பளை. உன்னை பெற்ற தாய் யாரு? அவளு ஒரு பொம்பளை. நீ கல்யாணம் பண்ணது? அவ ஒரு கம்னாட்டி. அவளும் பொம்பளை தான். அப்படியா? நீ பெற்றது? அதுவும் பொம்பளாட்டி தான். இப்படிதான் பொம்பளை எப்படி ஆம்பளை வந்தாங்க? சரி கேக்குறேன். உலகத்திலே முதல்ல பொம்பளைங்க தான் நீ நிரூபிச்சிட்ட. உண்மைதான்டா. உலகத்திலே ஆம்பளைங்க நான் எப்படி நிரூபிக்கட்டுமா? எப்படி? உன்னை படிச்சவன் யாரு? என்ன படிச்ச கடவுள். அவன் பேரு சரி அவன் யாரு? ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. உங்களை சத்தா ஓலைய கிழிக்கிறானே அவன் யாரு? அம்மா ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைத்தான். உலகத்திலே முதல்ல கடவுளாக கும்பிடுறாங்களா இத்தனை சாமி இருந்தோம். அவன் யாரு? பின்னாடி ஒருத்தர் பாம்பாரு விநாயக பெருமா. இவன் யாரு? ஆம்பளைத்தான். இந்த ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளை ஆட்டவும் முடியாது, அசுக்க முடியாது, உடங்க முடியாது. எப்படா சொல்ற? ஆம்பளை எல்லாம் எப்படி தப்ப எப்படி தப்பேன்? உள்ள பேக்கத்தை கேக்குறியா? டேய் நீ சொல்றதுல அந்த காலம். இந்த காலத்துல ஊசி போட்டா புள்ள வருது தன்னால. பொம்பளைங்க நம்ம கேட்டோம்னா இது ஒரு சிம்பிளா சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன 3 மாசத்துல ஒரு ஊசி, 6 மாசத்துல ஒரு ஊசி, 8 மாசத்துல ஒரு ஊசி போட்டுக்கிறாங்க பொம்பளைங்க. சரி 8 மாசத்துல போட்டுக்கினா அழகா நீ நினைச்ச மாதிரி ஒரு குழந்தையும் பிறந்துருது. பையன் அழகா தக்காளி பழம் மாட்டம் பெற்று எடுத்துறேன். பையனுக்கு 6 வயசு 7 வயசு ஆகுது. பையனை ஸ்கூல் சேர்த்தணும். அப்படி சேர்த்தக்குள்ள 8 மாசத்துக்கு கேட்போம். ஏப்பா கம்முன்னு இருப்பா ஏப்பா அவருக்கு ஏறிக்கிச்சு மாறியா மாறிக்கிட்டாங்க. 8 மாசத்துக்கிட்ட கூட்டிட்டு போறேன். ஐயா பையனை ஸ்கூல் சேர்த்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பேரை கேட்பாங்க, நீ சொல்லிடுவேன். தாய் பேர் என்னன்னா ரேக்கா இருவேன். இதே வந்து அவங்க அப்பன் பேர் என்னன்னு கேக்குறேன். பூச்சிக்கு பிறந்த மணியாகாரன வயச
என்னடா சொல்ற? அதனாலதான் உனக்கு இன்சுல் பாதிப்பு வரக்கூடாதுன்னா என்னை நீ நத்தி தாவணும். ஒன்னேதான் நானத்தணும். இன்சுல் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏ மத்தாளா நல்லா முடிச்சு மாதிரியே பேசுறான் இவன். நாட்டாம படம் பார்த்தே ஒருத்தன் மிச்சர் தின்னே உட்காந்துப்பான். அது மாதிரி கூட நான் உட்காந்து இன்சுல் ப்ராப்ளம் வரலன்னா நான் பேசிக்கிறேன். டேய் என்ன தல ஒத்துக்க மாட்டேன். நீ உங்களதானே பெருசு. நீ ஒத்துக்கணும், ஏன்னா நான் ஒத்துக்கிற மாதிரி ரெடி பண்ணி என்ன வருது? அதே தெரியாது.